அஸ்வத்தாமா, நீ உடனடியாக இங்கிருந்து புறப்படு. ஏன் இத்தனை பதட்டம்? யாருக்கு என்ன நேர்ந்தது? அஸ்வத்தாமா, பாண்டவர்கள் உன் தந்தை துரோணாச்சாரியாரை இன்று கொல்வதாக திட்டம் தீட்டியிருப்பதாக ஒற்று வந்துள்ளது. துரியோதனனிடம் சொல்லி அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நான் பலப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் ஆச்சாரியார் அதை ஏற்க மறுத்துவிட்டார். நீ உடனே அவ்விடம் செல், உன் தந்தையை காத்து நில். தாங்கள் அஞ்ச வேண்டாம். என் தந்தை துரோணாச்சாரியாரின் கரத்தில் தனுர் இருக்கும் வரை அவரை யாராலும் வெல்ல இயலாது. நீங்கள் கவலையை விடுத்து யுத்தத்தை தொடருங்கள். துரோணா, இன்றோடு நீ தொலைந்தாய். திருஷ்டத்யும்னா, ஐயோ! குரு வம்சத்தை வீரத்தின் முன் படை நிறுத்திச் சென்ற ரத்தினம் குரு துரோணாச்சாரியார். அவரை இழந்து நிற்கிறதே அத்தினாபுரம். இனி நாம் என்ன செய்வோம்? வீரத்தின் விருட்சம் வேரோடு சாய்ந்து விட்டதே, வேரோடு சாய்ந்து விட்டதே. எனக்கு உள்ளூர் அச்சம் ஏற்படுகிறது. காரணம் அறியேன். நீ விரைந்து செல். அஸ்வத்தாமா, நடக்கக்கூடாத அனர்த்தம் நடந்து விட்டது. அனர்த்தமா? என்ன நேர்ந்தது? சொல் துச்சாதனா. நம் குருவை, நம் சேனை தலைவரை. துச்சாதனா, நடந்தது யாது? உடனே உரை. நம் குருவின் சிரசை கொய்து விட்டான் அந்த துஷ்டத்யுமனன். இல்லை, நான் இதை நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். நம் பட்டத்து யானை அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டு அஸ்வத்தாமன் இறந்தான் என்று அந்த சூத்திரதாரி கிருஷ்ணன் நமது குருவிடம் வந்து அஸ்வத்தாமன் இறந்தான் என்று உரக்க கூறினான். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று நினைத்து நமது குரு தன் ஆயுதங்களை இழந்து நிராயுதபாணியாக நின்று விட்டார். அந்த நேரத்தில் அந்த துஷ்டத்யுமனன் நிராயுதபாணியாக இருந்த நமது குரு துரோணாச்சாரியாரின் தலையை கொய்து விட்டார். அடே திருஷ்டத்யுமனா, குரு துரோகி! ஆயுதத்தை துறந்து தவநிலையில் இருந்தவரின் சிரசை கொய்த நீ பாவி, பெரும் பாவி! உன் சிரசை நான் கொய்து இதே யுத்த காலத்தில் வீசுகிறேன் பார். அர்ஜுனா, அமைதி கொள். அர்ஜுனா, ஆவேசம் வேண்டாம். திருஷ்டத்யும்னன் துரோணரின் சிரசை கொய்யவே அக்னியிலிருந்து பிறப்பெடுத்தவன். பிறப்பின் காரணத்தை நிறைவேற்றியது விதி, அவனல்ல. அஸ்வத்தாமா, நீயே என் உலகம், நீயே என் எதிர்காலம், நீயே என் லட்சியம். நீ இல்லை என்றால் எனக்கு இந்த உலகமே அஸ்தமித்து போகும். அதே கணம் என் நன்றிக்கடன், அன்பு, பகை, வஞ்சம், நட்பு என யாவற்றையும் நான் துறந்து விடுவேன். என் உயிரையும் சேர்த்தே தான் கூறுகிறேன். ஈன பிறவிகளே! சதி செய்து எம் தந்தையை கொன்றுவிட்டீர். அதற்கு இப்பொழுதே நான் தக்க பாடம் புகட்டுகிறேன். அஸ்வத்தாமா, நம் குருவை, நம் சேனை தலைவரை இந்த எழிக்கோலத்தில் காண முடியவில்லையே. இந்த அதர்மிகளை இனியும் உயிரோடு விட்டு வைக்க கூடாது.
உனது ஆற்றலை வெளிப்படுத்து. இந்த துரோகிகளை எரித்து சாம்பலாக்கு. இதோ இப்பொழுதே நான் நாராயண அஸ்திரத்தை ஏந்துகிறேன். என் தந்தையை கொன்ற இந்த பாண்டவர்களையும் அவர்களது கூட்டத்தையும் அழித்து விடுகிறேன். பாண்டவர்களே, இன்றோடு ஒழிந்தீர்கள். அனைவரும் அவரவர் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நாராயண மந்திரத்தை கூறுங்கள். பீமா, நான் கூறியது போல் செய். எதிரியின் அஸ்திரத்திற்கு அடிபணிவது கோழையின் செயல். உயிரை துறப்பேனே தவிர அடிபணிய மாட்டேன். இப்போது உனக்கு விளக்கம் கூற நேரமில்லை. நான் சொன்னதை செய். கிருஷ்ணா, என்னால் முடியாது. தர்மா, பீமனின் மரணத்திற்கு நான் பொறுப்பல்ல. பீமா, கிருஷ்ணன் கூறியபடி செய். நிராயுத பாணியாக நின்று நாராயண மந்திரத்தை கூறு. ஓம் நாராயணாய நமக. அஸ்வத்தாமா, திவ்ய அஸ்திரங்கள் எதிர்ப்போரை மட்டுமே கொல்லும். வணங்கி நிராயுதபாணியாக நிற்போரை அது நெருங்குவதில்லை. இதை புரிந்து கொள். யுத்தகளம் என்பது வீரத்தை வெளிப்படுத்த, மாய வித்தைகள் செய்ய அல்ல. முடிந்தால் யுத்தம் செய்து உன் சினத்தை தணித்துக் கொள்ளப்பார். கிருஷ்ணா, என் தந்தையின் மரணத்தை தழுவச் செய்தது பாண்டவர்களின் சதி. அதற்கு நீயும் உடந்தையாயிருந்தாய். உங்கள் யாவருக்கும் நிச்சயம் நான் மரணத்தை பரிசாக தருவேன். அஸ்வத்தாமா, இந்த மண்ணில் பிறந்த யாவரும் ஒரு நாள் மரணத்தை பரிசாக ஏற்றே ஆக வேண்டும். இன்று உன் தந்தைக்கு, நாளை உனக்கு, இன்னொரு நாள் அது எனக்கு. அந்தணனாக பிறந்தவன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு வாழ வேண்டும். அவ்விதமே தன் மரணத்தை தானே ஏற்றார் துரோணர். கிருஷ்ணா, நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என் தந்தையின் மரணம் அதர்மத்தின் வழியில் நிகழ்த்தப்பட்டது. தர்மத்தை நிலைநாட்ட சில வேளைகளில் அதர்மம் எனும் தண்டத்தை எடுக்க வேண்டியுள்ளது. ஆனாலும் இங்கு யாரும் அதர்மம் புரியவில்லை. தர்மன் பொய் உரைத்தது அதர்மம் இல்லையா? தர்மன் பொய்யுரைக்கவில்லை. அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்ததையே தர்மன் உறுதி செய்தான். ஆனாலும் தர்மன் வாயிலிருந்து உதிர்த்த அந்த சொற்களின் நோக்கம் என்ன? என் தந்தையை கொல்வதுதானே. சரியாக சொன்னாய் அஸ்வத்தாமா. கிருஷ்ணன் அதர்மங்களை அழகாக புரிவான். ஆனால் அதைவிட அழகாக அதற்கெல்லாம் விளக்கம் கொடுப்பான். நான் உண்மையை புரிய வைக்க முயன்றேன். அதை அஸ்வத்தாமன் புரிந்து கொள்வான். அஸ்வத்தாமன் புரிந்து கொண்டது ஒரு புறம் இருக்கட்டும். யுத்தத்தில் வெற்றி கண்டது நாங்கள். இக்கணமே பாண்டவர்களாகிய நீங்கள் யாவரும்
தோல்வியை ஒத்துக்கொண்டு கை கட்டி வாய் மூடி அரசன் துரியோதனனிடம் சரணடைய வேண்டும். சகுனி மாமா கூறுவது விளங்கவில்லையே. விளங்கும்படியே கூறுகிறேன். உங்கள் எதிரி படையைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் விடுத்த நாராயண அஸ்திரத்திற்கு அனைவரும் தலைவணங்கி நின்றீர்கள். ஆகவே தங்களின் தோல்வியை ஒத்துக்கொண்டதற்கு அது சமமாகும். ஆகவே இப்போதே பாண்டவர்கள் சரணடைய வேண்டும். இல்லையே இவர்களை உடனே சிறைப்பிடியுங்கள். யார் யாரை சிறைபிடிப்பது? தலைவனை இழந்த சேனை நிதானம் இழப்பது இயற்கையே. அவ்விதமான பேச்சுத்தான் இது. கிருஷ்ணா, இதை நீ பொருட்படுத்த வேண்டாம். கிருஷ்ணா, நான் கூறியது உண்மை. துரியோதனா, ஏற்கனவே பாண்டவர்களை சிறைபிடிக்க உத்தரவிடு. ஆம் துரியோதனா, இப்போதே உத்தரவிடு. பாண்டவர்களுக்கு சிறைப்பட விருப்பமில்லை எனில் மீண்டும் வனவாசம் செல்லட்டும். அதுவே அவர்களுக்கு ஏற்ற இடம். சரியாக சொன்னாய் கர்ணா. காந்தார அரசே, தாங்கள் யுத்த நியதிகளில் கரை கண்டவர் என்று நான் நினைத்தேன். ஆனால் தாங்கள் அறியாத பல நியதிகள் உண்டு போல இருக்கிறதே. அப்படி எங்கள் மாமா அறியாத நியதிதான் என்னவோ? பாண்டவர்களும் பாண்டவ படைகளும் பவ்யமாக வணங்கி நின்றது அஸ்வத்தாமனுக்கு அஞ்சியோ துரியோதனனுக்கு அஞ்சியோ அல்ல. நாங்கள் வணங்கி நின்றது அஸ்வத்தாமன் எய்த அஸ்திரத்திற்கு, அதாவது நாராயண அஸ்திரத்திற்கு. பரம்பொருளாக அருள் புரியும் அந்த ஸ்ரீமன் நாராயணனிற்கு. அதனால்தான் அந்த அஸ்திரம் பாண்டவர்களை கொல்லவில்லை. கிருஷ்ணா, நீ ஏதோ மாயம் செய்துவிட்டு விளக்கம் கூறி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறாய். மரியாதையாக சரணடைந்து விடு. சகுனி மாமா, சரணடைவது கூட ஒரு வீரமே. ஆனால் யாரிடம் என்பதில்தான் விஷயமே உள்ளது. இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்து அதில் வெற்றி கண்டால் உங்கள் அரசன் துரியோதனனுக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள். வாருங்கள் வாருங்கள். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? நட்பின் இலக்கணமாக தாங்கள் வாழ நினைத்தீர்களே. துருபதன் புத்திரன் தன்னை இறுதியில் சத்ரு என்று நிரூபித்து விட்டானே. அன்றே திருஷ்ட தீமனுக்கு வித்தைகளை கற்றுத்தர வேண்டாம் என்று சொன்னேனே, கேட்டீர்களா? வித்தைகளை போதிப்பது எங்கள் கடமை. அதிலிருந்து நாங்கள் ஒருபோது விலக முடியாது. மேலும் துரோணர் வித்தைகளை போதித்திருக்காவிட்டாலும் இந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கும். காரணத்தை நீயே அறிவாய். அஸ்வத்தாமா, உன் துன்பத்திற்கு ஆறுதல் தரும் சொற்களை இந்த உலகம் கண்டதில்லை. உன் துயரம் அத்தனை கொடியது என்பதை நான் அறிவேன். உன்னை போல் தந்தையை நேசித்த மகனும் ஆச்சாரியரை போல் மகனை நேசித்த தந்தையும் இந்த உலகம் இதுவரை கண்டதில்லை. ஆனால் என்ன செய்வது? விதி இவ்வண்ணம் இருக்கிறதே. அஸ்வத்தமா, நீயும் என் மைந்தனே. இந்த தாயை மன்னித்து விடு. என் புத்திரர்கள் நாடாள வேண்டும் என்ற ஆசையே இத்தனை பெரியோர்களின் உயிர்களை பறிக்க காரணமானது. என்னை மன்னித்து விடு.
அஸ்வத்தமா, நீ அல்லவோ உன் தாய் கிருபிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். சிறுபிள்ளை போல் நீயே தேம்பி கிடந்தால் என்ன செய்வது? மனதை கல்லாக்கிக் கொள். யுத்தகளம் புகுந்தவனுக்கு கண்ணீரே சத்ரு. ஆச்சாரியரே, இந்த அஸ்வத்தாமனுக்கு கண்ணீரே அக்னி. அந்த அக்னியை நெஞ்சுக்குள் நிறுத்தி வஞ்சம் தீர்ப்பேன். வேண்டாம், உங்கள் அஞ்சலியை என் தந்தை ஏற்க மாட்டார். அதை நீ கூற வேண்டாம் அஸ்வத்தாமா. அவர் எங்கள் மீது அளவில்லா அன்பு கொண்டவர். ஓ, அதனால் தான் சதி செய்து என் தந்தையை கொன்று விட்டீர்களா? அஸ்வத்தாமா, யுத்த களத்தில் மரணம் இயற்கையே. ஆச்சாரியார் பிரம்மாஸ்திரம் ஏந்திருந்தால் இக்கணம் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். எங்கள் குருவிற்கு அஞ்சலி செலுத்த அனுமதி கொடு. துஷ்டர்களே, இந்த இடத்தில் நிற்கவே நீங்கள் அருகதையற்றவர்கள். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இங்கு வந்தீர்கள்? அருகதை குறித்து பேச உனக்கு அருகதை இல்லை. நாங்கள் உன்னோடு விவாதம் நடத்த இங்கு வரவில்லை. எங்கள் குருவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். வேண்டாம், உங்கள் அஞ்சலி உங்களுக்கே ஒரு நாள் பயன்படும். குரு துரோகிகள் ஆகிய நீங்கள் பாவிகள். தந்தையை கொன்ற பாவத்திற்கு மேலான பாவத்தை புரிந்தீர்கள். அச்செயல் புரிந்தவன் நான், பாண்டவர்கள் அல்ல. அடே துஷ்டனே, என் முன்னே இதை உரைக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்? என் தந்தையின் சிரசை கொய்தது போல் உன் சிரசை நான் கொய்வேன். இது சத்தியம். அர்ஜுனா, யுத்த களத்தில் என்ன நடந்தது? உங்கள் குருவின் மரணத்திற்காக சூழ்ச்சி செய்தீர்களா? என்னதான் நடந்தது? கூறு. அம்மா, நான் மனம் பேதலித்துள்ளேன். தாங்கள் கிருஷ்ணனிடமே இதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அத்தை, நான் யுத்தம் தொடங்கும் முன்பே உனக்கு அனைத்தையும் விளக்கிவிட்டேன். யுத்தம் செய்யும் பொருட்டு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் யார் வேண்டுமானாலும் மரணதேவனை அணைக்கலாம் என்றும் கூறிவிட்டேன். அதனால் இப்போது உனக்கு கேள்வி கேட்கும் உரிமை இல்லை. பலே கிருஷ்ணா, என்றுதான் நீ உண்மை பேசியிருக்கிறாய். ஆனால் எதிரியின் பிணத்தை கண்டு சிரித்து மகிழ்ந்திருக்க வேண்டிய பாண்டவர்கள் கலங்கி அழுவது ஏன்? மாமா, அது 5 முதலைகளின் கண்ணீர். அதை நீர் நம்ப வேண்டாம். கொல்வதும் அவர்களே, மலர் தூவி அஞ்சலி செலுத்துவதும் அவர்களே. இது ஏற்கனவே தெரிந்த கதைதானே. துரியோதனா, உனக்கும் உன் மாமனுக்கும் நான் யுத்த நியதிகளை மீண்டும் போதிக்க வேண்டும் போல் உள்ளது. யுத்தம் முடிந்த அதே கணம் பகை முடிவிற்கு வந்து விடுகிறது. அதன் பிறகு யாரும் யாருக்கும் அஞ்சலி செலுத்தலாம், கலந்து பேசி உரையாடலாம். யுத்த களத்திலே சத்திரியர்கள் சத்ருக்கள். மற்ற நேரங்களில் அவர்களும் சாமானிய மனிதர்களே. இதை புரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணா, எதற்கும் உன்னிடத்தில் ஓர் விளக்கம் இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன். உனது சூழ்ச்சிக்கும் பகைக்கும் நான் ஒரு முடிவு கட்டுகிறேன் பார். துரியோதனா, இதற்கெல்லாம் இவர்கள் பதில் கூறத்தான் வேண்டும். நான் அர்ஜுனனை கொன்று பழி தீர்ப்பேன். நீ கவலை கொள்ள வேண்டாம். அஸ்வத்தாமா, நீ கூட புறப்படலாம். குரு துரோகிகள் ஆகிய நீங்கள் பாவிகள். தந்தையை கொன்ற பாவத்திற்கு மேலான பாவத்தை புரிந்தீர்கள். அடே கோழையே,
தன் தனுரை கீழே போட்டுவிட்டு நிராயுத பாணியாக நின்ற என் குருவை கொன்ற பாவியே, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். வேண்டாம், பொறுமை காக்கவும். திரௌபதி, என்னை தடுக்காதே. இவன் உயிரை குடிக்காமல் என் சினம் தணியாது. வேண்டாம் அரசே, இது அனர்த்தத்தில் முடிந்துவிடும். என்ன நடந்தாலும் சரி, இப்பொழுது நான் இவனை கொல்லாமல் விடப் போவதில்லை. அரசே, என்னை கொன்றுவிட்டு பிறகு என் அண்ணன் திருஷ்டத்யும்னனை கொல்லுங்கள். நான் ரௌத்திரத்தின் உச்சத்தில் இருக்கிறேன். ரௌத்ரமா? உங்களுக்கு ரௌதரம் வருமா? திரௌபதி, இது என்ன கேள்வி? நியாயமாகத்தான் கேட்கிறேன். அன்று அத்திராபுர அவையில் என்னை சுயம்வரத்தில் தங்களை மணந்த இந்த திரௌபதியை தங்கள் அன்பு அண்ணன் சூதாட்டத்தில் பணயம் வைத்த போது எங்கே போனது உங்கள் ரௌத்ரம்? திரௌபதி, ஆன்றோரும் சான்றோரும் ஞானியரும் அரசர்களும் ரிஷிகளும் கூடியிருந்த அவையில் தங்கள் பத்தினியின் சிகையை பிடித்து ஒரு நீசன் இழுத்து வந்த போது எங்கே சென்றது உங்கள் ரௌத்ரம்? அன்று அத்தினாபுர அவையில் இன்று கொல்லப்பட்ட இதே துரோணாச்சாரியார் முன்னிலையில்தான் என் துயில் உரியப்பட்டது. அன்று வெட்கம் கெட்டு தலை தாழ்ந்து மண்டியிட்டு கிடந்த தங்களின் ரௌத்ரம் எங்கே போனது? என்னை அந்த நீசர்கள் மானபங்கம் செய்த அன்றே இதே ரௌத்ரத்தோடு அவர்களின் தலையை கொய்து எரிந்திருந்தால் இன்று உங்கள் குருநாதருக்கு மரணம் நேர்ந்திருக்காதே. உங்கள் மனைவியை உங்கள் முன்னாலேயே தன் துடையில் அமர சொன்ன அந்த கொடியவனின் துடையை உடைத்தெறியாமல் தொடை நடிகைகளாய் காட்சி தந்த உங்களுக்கு இப்போது திடீரென எங்கிருந்து வீரம் பொங்கி வந்தது? ஒரு பெண்ணின் மானம் அவையில் பறிபோன போது உங்களுக்கு அது அதர்மம் இல்லை. ஆனால் அதர்மத்தின் பக்கம் நின்ற உங்கள் குருவின் தலையை கொய்தது அதர்மம். அப்படித்தானே? திரௌபதி கேட்ட கேள்விகளுக்கு உங்களிடம் விடையில்லை அல்லவா? தன் தந்தையை அவமதித்தவரை, தன் தங்கையின் துகிலை உரித்தவனுக்கு துணை நின்ற துரோணரின் தலையை கொய்தது திருஷ்டத்யும்னனுக்கு தர்மமே. அன்று நீங்கள் துரியோதனன் தலையை கொய்திருந்தால் திரௌபதிக்கு அன்றே நீதி கிடைத்திருக்கும். அன்றே துச்சாதனனின் கைகளை பித்தெறிந்திருந்தால் அன்றே தர்மம் வென்றிருக்கும். ஆனால் பங்காளிகளின் பிரச்சனையை இந்த பாரத தேசத்தின் பிரச்சனையாக மாற்றியது பாண்டவர்களாகிய நீங்கள்தான். இன்று அதற்கான விலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அர்ஜுனா, உன்னுடைய கேள்வியை உன் அண்ணன் தர்மனிடம் கேள். தவறு செய்தவன் நான், பதில் சொல்ல வேண்டியவனும் நானே. ஆனால் என்னிடத்தில் உகந்த பதில் இல்லையே. திருஷ்டத்யும்னன் துரோணரின் சிரசை கொய்வதற்காகவே பிறப்பெடுத்தவன். இது தாங்கள் யாரும் அறிந்த உண்மைதானே? உண்மைதான். திருஷ்டத்யும்னன் இக்காரியமாற்ற பிறந்தவன் என்று அறிந்தும் அவனை யுத்தத்தில் உங்கள் பக்கம் இணைத்துக் கொண்டு ஒன்றுமே அறியாத அப்பாவி போல் இப்போது இவ்வளவு ஆவேசப்படுவது சரியா என்று மட்டும் எண்ணிப்பார் அர்ஜுனா. இப்போது யுத்தம் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. இந்நிலையில் தவறு யார் பக்கம் என்று விவாதிக்க நேரம் இதுவல்ல. நமக்குள் பிளவு நேர்ந்தால் அது எதிரிக்கு சாதகமாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். மேலும் ஒரு கேள்வி. உங்களில் யாருக்கேனும் உங்கள் குலகுரு துரோணாச்சாரியரை கொல்லும் மனவலிமை உண்டா? நிச்சயமாக இல்லை. எனில் அக்காரியத்தை ஆற்றியதற்காக திருஷ்டத்யும்னனை நீங்கள் அனைவரும் பாராட்டியாக வேண்டும். அர்ஜுனா, நீ சிகண்டியின் பின் நின்று பீஷ்மரை தாக்கியது நியாயமென்றால் துரோணரின் சிரசை கொய்த திருஷ்டத்யும்னனின் செயலும் நியாயமே. மேலும் எதிர் சேனையின் தளபதியை கொன்ற
தங்கள் சேனையின் தளபதியை பாராட்டாமல் கொல்லத் துடிக்கும் அநியாயத்தை நீ செய்ய முயல்வது சற்றும் நியாயமல்ல அர்ஜுனா. எனக்கு எல்லாம் புரிகிறது. குருவின் மரணத்தை நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் கொல்லப்பட்ட முறையை நினைத்தால்தான் உன் பேச்சு விந்தையாக உள்ளது அர்ஜுனா. மரணம் எவ்வகையில் ஏற்பட்டாலும் மரணம் மரணமே. மரணத்தை ஏற்றுக்கொள்வாய், மரணமடைந்த முறையை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? உங்களுக்கு புரியும்படியே சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மரணம் ஒரு காரணத்தினால் நிகழ்கிறது. அந்த காரணம் நியாயமானதாகவே இருக்கும். ஏனென்றால் மரணம் காலதேவனின் தண்டனை அல்ல, பரிசு. அதை புரிந்து கொள்ளுங்கள். நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துவிட்டது. குரு துரோணாச்சாரியாரின் மரணம் ஈடுகட்ட முடியாதது. எவருமே வெல்ல முடியாத மாமனிதர் அவர் என்பதை வையகம் அறியும். அவரிடம் பொய்யுரைத்து சூழ்ச்சி செய்து அந்த பேடிகள் கொலை செய்து விட்டனர். துரியோதனா, நடந்தது நடந்துவிட்டது. இனி நாளைய போரை எதிர்கொண்டாக வேண்டும். அதை பற்றிய ஆலோசனையில் உன் சிந்தனையை திருப்பு. எடுக்கப்பட வேண்டிய அநேக முடிவுகள் உள்ளன. குறிப்பாக யார் சேனை தலைவர் என்பதை நாம் இப்போதே முடிவு செய்தாக வேண்டும். சரியாக சொன்னீர்கள் குலகுருவே. துரியோதனா, மாண்டவர் மீளப்போவதில்லை. இனி ஆற்ற வேண்டிய காரியங்களை பற்றி ஆலோசிப்போம். குரு கிருபாச்சாரியார் அவர்களுக்கும் மாமா அவர்களுக்கும் எனது நன்றிகள். எதையுமே ஒளித்து மறைத்து பேச தெரியாதவன் நான் என்பதை அனைவரும் அறிவர். என்னை பொறுத்தவரை எனது நண்பன் கர்ணனை சேனை தளபதியாக நியமிப்பதே சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. கர்ணன் மாவீரன் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அவன் ஒருவனே அர்ஜுனனை எதிர்கொள்ளும் பராக்கிரமம் பொருந்தியவன். நான் கர்ணனை சேனை தலைவனாக ஏற்கிறேன். நான் ஒரு காலத்தில் கர்ணனை நிந்தித்தவன், கடுமையாக மறுத்தவன். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவன் வீரம் கௌரவ சேனைக்கு அவசியமானது என்பதை நன்றாக உணர்கிறேன். ஆகவே அஸ்வத்தமனின் கருத்தை நானும் வழிமொழிகிறேன். கர்ணனை சேனை தளபதியாக ஏற்பதில் இங்கு எவருக்கேனும் மாற்று கருத்து இருக்கிறதா? மாமா சல்லியன் அவர்களே, தங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தெரிவிக்கலாம். குரு கிருபாச்சாரியாரும் அஸ்வத்தமனும் கர்ணனை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போதுதான் நமது சேனை வெற்றியின் முதல் படியை எட்டியுள்ளது. ஏனென்றால் நமது எதிரிகளான பாண்டவர்களை ஜென்ம சத்ருவாக கொண்டவர் இந்த கர்ணன். இலக்கை நோக்கி இதயம் பயணிக்கும் போதுதான் ஒரு மனிதனால் அந்த இலக்கை அடைய முடியும். நமது சேனைக்கு தளபதியாகும் தகுதியுடையவர் இந்த கர்ணன் என்பதில் யாவருக்கும் எந்த ஐயமும் இல்லை. நன்றி. அவையோர் அனைவருக்கும் நன்றி. என் நண்பனுக்கு வெற்றியை தேடித்தரும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்ததற்காக அவையோர் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிறந்த பலனை அடைந்து விட்டேன். இன்னும் சொல்ல போனால் இன்றுதான் நான் புதிதாக பிறந்தேன். கர்ணா, துச்சாதனன் கூறியது போல் பாண்டவர்களின் ஜென்ம விரோதி நீ. உன்னாலே எனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்று விதி இருந்தால் அதை எவராலும் மாற்ற முடியாது. மருமகனே, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. கர்ணனை முறைப்படி சேனை தலைவராக பிரகடனம் செய். இக்கணம் முதல் அங்க தேசத்து மன்னனும் எனது ஆருயிர் நண்பனுமான கர்ணனே கௌரவ சேனையின் தளபதி. இனி அவன் வழி நடப்போம், வெற்றிகளை குவிப்போம்.
பிதாமகருக்கு வணக்கம். தாத்தா, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அர்ஜுனா, ஏன் உங்கள் முகத்தில் இத்தனை கலக்கம்? குரலிலே சோர்வு? தர்மா, ஏன் கண் கலங்குகிறாய்? கிருஷ்ணா, என்ன நடந்தது இன்றைய யுத்தத்தில்? பிதாமகரே, திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியரை கொன்றுவிட்டான். துரோணர் கையில் தனுர் இருக்கும் வரை அவருக்கு மரணம் நேர வாய்ப்பில்லையே. எப்படி நிகழ்ந்தது இந்த மரணம்? தாத்தா, அன்றே கூறினேன் அல்லவா, சூழ்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டினான் கிருஷ்ணன். அதற்கு நானும் உடந்தையானேன். உங்கள் அனுமதியோடு வீழ்ந்தார் துரோணாச்சாரியார். ஆம், அன்றே நீ பகன்றாய். துரோணரையே வீழ்த்திய அந்த சூழ்ச்சிதான் என்ன? தாத்தா, தர்மத்தின் காவலன் என்று வாய்க்கு வாய் என்னை புகழ்ந்துரைப்பீர்களே. இதில் என்ன சந்தேகம்? நான் பொய் உரைத்தேன். நீயா? அதனால் தன் கையில் இருந்த தனுரை நழுவ விட்டார் துரோணாச்சாரியார். இதை என்னிடம் கூற உனக்கு வெட்கமாக இல்லை? தாத்தா, நான் அன்றே உங்களிடம் கூறினேனே. ஏதோ சூழ்ச்சி என்றுதானே சொன்னாய்? யுத்தத்தில் சூழ்ச்சியும் தந்திரம் சகஜம் என்பதால் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீ பொய்யுரைக்கப் போவதாக என்னிடம் கூறினாயா? பிதாமகரே, தர்மன் பொய்யுரைக்கவில்லை. துரோணர் தர்மன் உரைத்த உண்மையை தவறாக புரிந்து கொண்டார். அது எங்களுக்கு சாதகமாகிவிட்டது. தர்மன் அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்தது என்றுதான் கூறினான். அதை துரோணர் தன் மகன் இறந்து விட்டதாக எண்ணிக்கொண்டார். எனில் இது திட்டமிட்ட சதிதானே? இதை தவிர துரோணரை கொல்ல எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மகனின் மரணம் ஒன்றே அவரை நிலைகுலையச் செய்யும் என்பது தாங்கள் அறிந்ததுதானே. தாத்தா, தங்களை கூட எங்களால் வென்றிருக்க முடியுமா என்ன? தாங்கள் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். நாங்கள் உங்களை வென்றோம். ஆனால் துரோணாச்சாரியாரோ துரியோதனனுக்காக பிரம்மாஸ்திரத்தை ஏந்தவும் ஆயத்தமாகிவிட்டார். இந்த நிலையில் எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. தர்மம் வெல்ல இது ஒன்றே வழி என்று எனக்கு தெரிந்த பாதையை காட்டினேன். அதில் தர்மன் நடந்தான். தவறு என்னுடையது. தாங்கள் தண்டிக்க விரும்பினால் என்னைத்தான் தண்டிக்க வேண்டும். நடத்த வேண்டியவற்றை நீயே நடத்தி விட்டாய். எப்படியோ தர்மம் வெல்ல வேண்டும். நான் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன். குந்தி, ஒரு தாயாகவும் எனக்கு நிம்மதி இல்லை. ஒரு பட்டத்து அரசியாகவும் எனக்கு நிம்மதி இல்லை. நான் வாங்கி வந்த சாபம் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியுள்ளது. அக்கா, ஏறக்குறைய நானும் இந்த நிலையில்தான் இருக்கிறேன். உள்ளத்தில் இருப்பதை உதடுகள் பேச முடிவதில்லை. ஒரே குடும்பத்து பிள்ளைகள் மோதிக்கொள்ளும் நிலையில் நாம் இருவருமே தடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் அக்கா.
அன்னையருக்கு எனது வணக்கங்கள். வா கர்ணா. தாயே, தாங்கள் இருவரும் எனக்கு அன்னையரே. ஆனால் ஒருவருக்கு இனிப்பான செய்தியையும் ஒருவருக்கு கசப்பான செய்தியையும் தாங்கி வந்திருக்கிறேன். இனிப்பான செய்தியை முதலில் கூறு. தாங்கி வந்த செய்தி ஒன்றுதான். ஆனால் அது அவரவர் மனதிற்கேற்றவாறு உணர்வை கொடுக்கும். கர்ணா, குழப்பியது போதும். கொண்டு வந்த செய்தி என்ன? இதுவரை சூதபுத்திரன் என்று உலகத்தாரால் தூற்றப்பட்டு வந்த எனக்கு இன்று அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. பிதாமகர் பீஷ்மாச்சாரியாரும் குலகுரு துரோணாச்சாரியாரும் ஏற்று வகித்த கௌரவ சேனையின் தளபதி எனும் அங்கீகாரத்தை என் நண்பன் துரியோதனன் எனக்கு அளித்திருக்கிறான். கர்ணா, உன்னை எப்படி பாராட்டுவது என்றே எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த உலகில் ஒருவன் எத்தனை பாவங்கள் செய்து துன்பத்தை அனுபவித்தாலும் கடைசி வரை அவனுக்கு துணை நிற்பவள் அவனது தாய்தான். துரியோதனனிடத்தில் எத்தனையோ தீய குணங்கள் இருந்தாலும் உன்னை நண்பனாக தேர்ந்தெடுத்தது அவன் செய்த புண்ணியம். கர்ணா, உன்னை நினைத்தால் பெருமையால் விம்முகிறது நெஞ்சம். யாரோ ஒரு பேய் என்று தாய் செய்த பாவத்தினால் நீ ஊராரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானாய். உன் வீரத்தாலும் வெற்றியாலும் போர் குணத்தாலும் பாரத வருஷத்தின் தலைமை சத்திரியன் என்ற இடத்தை நீ அடைந்திருக்கிறாய். உண்மையில் எனக்கு இது ஒரு வகையில் இனிப்பான செய்தியே. அம்மா, என்னை சூதபுத்திரன் என்று அவையில் ஏளனம் செய்தவர்களுக்கு இப்போது நான் சூளுரைக்கிறேன். இப்போது நான் தான் கௌரவ படையின் தளபதி. இது என் நண்பன் எனக்கு அளித்த வெகுமதி. மதியிழந்து பேசியோருக்கு போர்க்களத்தில் நான் தருவேன் பதிலடி. குப்பை கூட சில சமயம் காற்றால் கோபுரம் செல்லுமாம். மகான்களை கண்ட கௌரவ படைக்கு இன்று யாரெல்லாமோ தளபதி. சொல்லை செயலாக்கி காட்டுவதுதான் வீரமே தவிர வெறும் பதவி மட்டும் வீரமாகி விடாது.